ஹாய், வெல்கம் டு சூப்பர் சமையல் வித் ஷோபனா. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஹோட்டல் ஸ்டைல் சாம்பார். இன்னைக்கு சாம்பார் வந்து ஸ்பெஷலா ஃப்ரெஷ்ஷா வந்து சாம்பார் பொடி அரைச்சு நம்ம செய்ய போறோம். ஆல்ரெடி அரைச்சு வச்சிருந்த பொடியை வந்து பண்ணும்போது டேஸ்ட் ஒரே மாதிரிதான் இருக்கும். இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷா அரைச்சு நம்ம சாப்பிடும்போது டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். நல்லா வாசனையாவும் இருந்துச்சு. இப்போ நான் ஒரு 2 months இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷா அரைச்சுதான் சாம்பார் பொடி வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆல்ரெடி அரைச்சு வச்சிருந்த சாம்பார் பொடியை வந்து யூஸ் பண்றது இல்ல. சாம்பார் வந்து பிடிக்காதுன்னு சொல்றவங்களுக்கு கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எனக்கே ஆக்சுவலா சாம்பார் வந்து பிடிக்காது. அந்த சாம்பார் பொடி டேஸ்ட் சாப்பிட்டா என்னமோ தெரியல, எனக்கு சாம்பாரே சுத்தமா பிடிக்கல. அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து நல்ல வாசனையாவும் இருந்துச்சு, ஹோட்டல் ஸ்டைல்ல அப்படியே இருந்துச்சு. அதனால வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். வாங்க இப்ப நம்ம சாம்பார் எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். சாம்பார் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன காய் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நான் வந்து முள்ளங்கி, மாங்காய், கத்திரிக்காய் போட்டு சாம்பார் வந்து ரெடி பண்ண போறேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து சின்ன வெங்காயம் தான் சாம்பாருக்கு டேஸ்ட் கொடுக்கறது. ஸோ வந்து சின்ன வெங்காயத்தை எடுத்து வச்சிருக்கேன். தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப நம்ம சாம்பார் வந்து செஞ்சிடலாம். சாம்பாருக்கு வந்து ஃபர்ஸ்ட் பருப்பு வேக வச்சுக்கணும். நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. இப்ப பருப்பு வந்து நான் 100 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இந்த சின்ன உலக்குல ஒரு உலக்கு குக்கர்ல ஆட் பண்ணிட்டு பருப்பை வந்து ஒரு 4-5 வாட்டி கழுவி எடுத்து வச்சுக்கலாம். இப்ப இதோட தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி 4-5 பல்லு பூண்டு, கொஞ்சமா பெருங்காயத்தூள், ஜீரகம், அதுக்கப்புறமா மஞ்சத்தூள் சேர்த்துட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம இப்ப வந்து குக்கர்ல வேக வச்சுக்கலாம். பருப்பு வந்து ரொம்ப வேகக்கூடாது. 3 to 4 விசில் மட்டும் வந்தா போதும். பருப்பு ரொம்ப குழஞ்சாலும் சாம்பார் வந்து கொழன்னு போயிடும், நல்லா இருக்காது. இப்போ நம்ம சாம்பார் பொடி அரைக்கிறதுக்கு ஒரு கடாயை அடுப்புல வச்சுக்கலாம். இந்த சாம்பார் பொடி அளவு வந்து இன்னைக்கு மட்டும் பண்றதுக்கு மட்டும்தான் நான் ஃப்ரெஷ்ஷா அரைச்சு பண்ணிக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி, அதே அளவு உளுந்து, அதே அளவு கடலைப்பருப்பு, அதே அளவு துவரம் பருப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 2 வெந்தயம் வாசனைக்காண்டி சேர்த்துக்கலாம், 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு. எல்லாத்தையுமே நல்லா ட்ரையாவே ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். எல்லாமே ஈவனா ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா வேற ஒரு பிளேட்ல மாத்திக்கலாம். இப்ப அதே கடாயிலேயே கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு காரத்துக்கு ஏற்ப வரமிளகாவை இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். அதையும் வறுத்து வச்சிருந்ததோட சேர்த்துக்கலாம். ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சி ஜார்ல சேர்த்துக்கணும். அதுக்கு முன்னாடி கொஞ்சமா கருவேப்பிலையும் லைட்டா இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு இதோடைய கொஞ்சமா பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள், கொஞ்சமா உப்பு இதையும் சேர்த்துட்டு நல்லா பவுடர் ஃபார்ம்ல பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அவ்வளவுதான், நமக்கு சாம்பார் பொடி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சாம்பார் பண்றதுக்கு அடுப்பை ஆன் பண்ணி கடாயை வச்சுக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கணும். நல்லா காய எண்ணெயிலே வதங்குறதுக்காண்டி எண்ணெயிலேயே சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே தக்காளியும் சேர்த்து நல்லா வதங்கணும். தக்காளி ஓரளவுக்கு வதங்கும் போதே நம்ம வந்து கட் பண்ணி வச்சிருக்க காயெல்லாம் சேர்த்துக்கலாம். முள்ளங்கி, கத்திரிக்காயையும் சேர்த்துக்கிட்டே ஃபர்ஸ்ட் அது காய் முக்கால்வாசி வெந்ததுக்கு அப்புறமா நம்ம மாங்காய் சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்டே மாங்காய் சேர்த்தோம்னா கரைஞ்சு போயிடும். காய் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா அரைச்சி வச்சிருந்த சாம்பார் தூளை சேர்த்துக்கலாம். அது எண்ணெயிலே நல்லா வதக்கிட்டு இப்ப தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்திக்கணும். இதோடைய நல்ல காய்கள் வந்து வேக வச்சுக்கணும். குக்கர்ல வச்சோம்னா டேஸ்ட் வந்து அந்த அளவுக்கு இருக்காது, நல்லா குழஞ்ச மாதிரி வந்துருது. இந்த மாதிரி சட்டியில வேக வச்சு பண்ணும்போது சாம்பார் வந்து டேஸ்டா இருக்குது. இப்ப காயெல்லாம் முக்கால்வாசி வந்துருச்சு. இந்த டயத்துல நம்ம வந்து மாங்காய் சேர்த்துக்கலாம். மாங்காய் சேர்த்து 2 நிமிஷம் நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சிருந்தா பருப்பு ஆட் பண்ணிக்கணும். பருப்பு சேர்த்துட்டு நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா புளி சேர்க்கணும். நான் வந்து மாங்காய் சேர்த்துருக்கனால கொஞ்சம் கம்மியாக தான் புளி வந்து சேர்த்துருந்தேன். புளி ஊற்றி ரொம்ப கொதிக்க வேணாம். 2 நிமிஷம் கொதி வந்தோடனே கொத்தமல்லி தூவி ஆஃப் பண்ணி சைடில் வச்சுக்கணும். இப்போ வந்து தாளிப்பு போட்டுக்கலாம். தாளிப்பு கரண்டியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, ஜீரகம், காஞ்ச மிளகா, கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா தாளிப்பு போட்டு சாம்பாரில் ஊற்றிட்டு நல்லா கிளறிக்கலாம். சூப்பராக வாசமான சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு டைம் வந்து சாம்பார் ட்ரை பண்ணி பாருங்க. வாசனையாகவும் இருக்கும், அதே டைம் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். இதுலேயே சில பேர் தேங்காய் ஊற்றுவாங்க. நான் சாம்பார் கெட்டியாக இருக்கிறனால தேங்காய் வந்து ஆட் பண்ணலை. தேங்காய் ஊற்றாமலே சாம்பார் வந்து டேஸ்டாக தான் இருக்கும். அவ்வளோதான் இன்னைக்கு வீடியோ. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை.